நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் உங்களுடைய ஃபோட்டோஷாப்புக்கு தேவையான ஃப்ரீ ஃபைல் நான் கொடுக்கக்கூடிய ஃபைல் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். வீடியோவில் வந்து பாஸ்வேர்டு வந்து 3 இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் போவோம். இந்த ஒரு வெட்டிங் டெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே, உறங்காமல் தவித்திருந்தே, விண்மீன்கள் எரித்திருந்தே. எத்தனை நிலவை உனக்காக வெறுத்திருந்தே, உயிர் சுமந்து பொறுத்திருந்தே, உன்னை கண்டு உயிர் தெளிந்தே. நீ ஒரு பாதி என்றும் நான் ஒரு பாதி, காதல் ஜோதி. என்னவனே நிலம் கடலானாலும் அழியாது இந்த பந்தம். கண்ணை கொஞ்சம் திறந்தே கண்களுக்குள் விழுந்தா, எனது விழிகளை மூடிக்கொண்டே சின்னஞ்சிறு கண்களில் உன்னை சீர எடுத்தே. கண்ணை கொஞ்சம் திறந்தே கண்களுக்குள் விழுந்த. இந்த சீட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நல்லா பாருங்கள். இந்த ஒரு சீட்டை பற்றி சில விஷயங்கள் பேசணும். அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோட எண்டில் கடைசியாக பேசுவோம். இந்த சீட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கான பாடலையும் கொஞ்சம் கேளுங்க. மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன், அந்தி மாலை காத்து வழியா. வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு. மானே உனக்கு ஒரு தூது விட்டேன், அந்த மேக கூட்டம் வழியா. வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு.
யார்? அதை வந்து அணைப்பது யார்? ஆயிரம் காலம் வாழும் காதலும் வாழும் ஆயுள் நீளும். பெண்ணழகே, மண்ணும் விண்ணும் போனாலும் மாறாது இந்த சொந்தம். கண்ணை கொஞ்சம் திறந்தே கண்களுக்குள் வீழ்ந்தாய். எனது விழிகளை மூடிக்கொண்டேன், சின்னஞ்சிறு கண்களில் உன்னை சீர எடுத்தேன். கண்ணை கொஞ்சம் இது வந்து ஆல்பத்துக்கான டாப் ஷீட்டு கோல்டு மிக்சிங். இதுவும் பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். எனது விழிகளை மூடிக்கொண்டேன், சின்னஞ்சிறு கண்களில் உன்னை சீரை எடுத்தேன். இந்த டாப் ஷீட் எடுத்துட்டாக்க எப்போதுமே நிறைய பேர் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா டாப் ஷீட் வந்து எப்போதுமே டாப்பாக இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து நீங்கள் பயன்படுத்த போகிற பிஎஸ்டி. இனி நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஜேபாக்கு. என் மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? என் மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? என்னை எழுப்பிய பூங்காற்றே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? என்னை மயக்கிய மெல்லிசையே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? உடம்பில் உறைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன். என் மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? மண்ணை திறந்தால் நீர் இருக்கும், உன் மனதை திறந்தால் நீ இருப்பாய். ஒலியை திறந்தால் இசை இருக்கும், என் உயிரை திறந்தால் நீ இருப்பாய். இந்த டெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் அப்படி ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து எப்போவோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். சரி, இந்த ஒரு ஒர்க் வந்து ரொம்ப பழசாக இருந்தாலுமே நாம காட்டும் போது கொஞ்சம் வித்தியாசமாக காட்டலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் ஒர்க் வந்து அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்க யூடியூப்ல நிறைய இருக்குது, ஊறுபட்டது இருக்குது, போய் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், படித்து பாருங்கள். இந்த ஒரு டெக்ஸ்ட் ஒர்க் வந்து பேக்ரவுண்ட்லேயும் நான் வந்து எஃபெக்டிவாக காமிச்சிருக்கேன். பேக்ரவுண்டில் காட்டாமலையும் நம்ம வந்து வேறு மாதிரியான பேக்ரவுண்டு காட்டலாம். எனக்கு வந்து பேக்ரவுண்ட்லேயும் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நாம் படிக்கிறத விட சொல்லக்கூடிய ஆள் சொன்னால் நல்லாயிருக்கும். हुकुम टाइगर का हुकुम। இலையும் மலரும் உரசுகையில் என்ன பாஷை பேசிடுமோ? அலையும் கரையும் உரசுகையில் பேசும் பாஷை பேசிடுமோ? இந்த ஒரு டெக்ஸ்ட் ஒர்க் வந்து நான் சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ணது. அதுவே ஒரு வெட்டிங் அப்படின்னாக்க கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து மாறும். நான் வந்து வேறு மாதிரி தான் டெக்ஸ்ட் ஒர்க் வந்து பண்ணுவேன். வெட்டிங் அப்படின்னாக்க இது வந்து சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ணது. இது மாதிரியான ஒரு ஒர்க்கு வந்து ஏஐயில் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் எதுவும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தா, அதாவது வந்து இது மாதிரி ஏஐயில் வந்து யாராவது ஒர்க் பண்ணினாக்க அந்த லிங்கை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். இங்கிருந்தாய் இன்று எழுதிய
இந்த ஒரு சீட்டு வந்து யாருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னாக்கா, அதாவது பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா கொடுத்தா சொந்தத்தில் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் நிற்பாங்க. இதை வந்து நான் வந்து ஒரு குறையா சொல்ல கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறை வந்து விட்டு போகக்கூடாது, அதாவது வந்து நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கஸ்டமருக்கு இது வந்து சூப்பராக கனெக்ட் ஆகும். இந்த சீட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஒர்க்கு இது வந்து மற்ற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய பார்வைக்கு வந்து இது வந்து வெறும் வார்த்தையாக மட்டும் தான் இருக்கும். அதுவே உறவு முறையில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்களே, அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் வார்த்தையாக மட்டும் இருக்காது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கஸ்டமருக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டு மாதிரி. குறி வச்சா எற விழணும். Taka dimi taka